இனிய வணக்கம். ஒரு வருத்தமான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நேற்று நடந்த விமான சாகச நிகழ்ச்சி, இந்திய விமானப்படையினுடைய 93வது ஆண்டு நிறைவு விழா, அதில் நடந்த விமான சாகச நிகழ்ச்சி இந்திய அளவில் அது தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்து தமிழ்நாட்டில் மெரினா கடற்கரையில் அதை நடத்தியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் ஒரு 5 பேர் அவங்களுடைய இன்னும் உயிரை, விலை மதிப்புள்ளாத உயிரை இழந்திருக்கிறார்கள். முன்னாடி அதுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த இறந்தவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு என்னுடைய மன வருத்தத்தையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நானே இங்கே இதில் தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தோம். அதை நிறையா அதை இந்த விளம்பரப்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாமே ரேட்டிங்காக போயிடுச்சு. டிஆர்பின்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி அது எவ்வளோ பேர் அதை பார்க்குறாங்க, எவ்வளோ பேர் போகிறாங்க. அதுக்காக இப்போ இந்த அவசர உலகத்தில் யார் செய்தியை முன்னாடி கொடுக்குறோம், யார் கவர்ச்சியாக கொடுக்குறோம். ஏன்னா விளம்பர உலகமாக போயிடுச்சு, கவர்ச்சி உலகமாக போயிடுச்சு. அந்த மாதிரி இதில் நிறையா அதை திரும்ப 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 போட்டு பல ஊடகத்தில் அதை விளம்பரப்படுத்திட்டு இருந்தாங்க. அந்த விளம்பரப்படுத்தினவங்க அதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்களா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இதே உங்களுக்கு தெரியாது, நேற்று இந்த இறந்தவங்களுடைய, உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறது தவறு. இந்த இறந்தவர்கள் எத்தனை பேர், 5 பேர்னு தெரியும். பாதிக்கப்பட்டவங்க சுகாதாரத்துறையிலேருந்து கணக்கு கொடுத்துருக்காங்க. 90 பேர் மொத்தத்தில் பாதிக்கப்பட்டாங்க. 90 பேரில் இன்னும் 7 பேர் தான் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்காங்க. யாரும் ஆபத்தான கட்டத்தில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் இருந்தவங்களே ஒருத்தருக்கு குடல் இறக்க நோய், இன்னொருத்தருக்கு இந்த பிட்ஸ்ன்னு சொல்கிற காக்கா வலிப்பு அப்படி சொல்லணும்ல, அந்த ஒருத்தருக்கு எலும்பு முறிவு. இது மாதிரி தான் இந்த இருக்காங்க, மருத்துவமனையில் இருக்காங்க. பாக்கி பேரெல்லாம் சிகிச்சைக்கு பின்னாடி வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தில் சுகாதாரத்துறை மூலமா அறிவிச்சிருக்காங்க, பயங்கரமாக அறிவிச்சிருக்காங்க. இதுதான் நடந்த சம்பவம். இந்த உயிரிழப்பிற்கு ஒட்டுமொத்தமாக யார் பொறுப்பேற்றுக் கொள்வது? அரசாங்கம் இந்த பொறுப்பு ஏற்றுக்கணுமா அப்படின்னா அதில் இருவேறுபட்ட கருத்துகள் இருக்கு. இந்த நிகழ்ச்சியை பற்றி விளம்பரம் பண்ணவங்க இந்த விழிப்புணர்வு கொஞ்சம் ஏற்படுத்தியிருக்கலாம். காலநிலை மாற்றம்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க. இருந்தாலும் நாங்கள் கிராமத்தில் எங்களுடைய அனுபவத்தில் சொல்கிறோம், புரட்டாசி வெயிலுங்கிறது கோடை வெயிலோட கூடுதலாக இருக்கும். புரட்டாசி மாதம் எவ்வளவு தண்ணி நீங்கள் வயலில் வச்சாலும் தண்ணி வயலில் இருக்காது. கிராமத்தில் பிறந்து வளர்ந்தலாம். புரட்டாசி வெயில் அது ஒரு விவசாயியாக இருந்தவங்களுக்கு தெரியும் புரட்டாசி வெயிலை பற்றி. அவ்வளவு கடுமையான வெயில் உள்ள நேரம். இப்போ நாம் எல்லார் உடல்நிலையும் ஒரே மாதிரி இருக்குமா? நம்ம உடல்நிலை முன்னை மாதிரி ஆரோக்கியமாக இருக்கா? இப்போ வயசுலாம் யாராருக்கு இறப்பு வரும்னு யாருக்காவது தெரியுமா? அதுக்கு முன்னாடி இறப்புன்னு வந்துச்சுன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடி இறப்புன்னு வந்ததுன்னா வயசானவங்களுக்கு தான் இறப்பு வரும். அதிகமாக செத்தவங்க பார்த்தீங்கன்னா 75 வயசு, 80 வயசு, 90 வயசு இப்படி உள்ளவங்க தான் இருப்பாங்க. கூடுமான வரைக்கும் 70 வயதை தாண்டியவர்கள் தான் அந்த வீட்டில் இறந்துருப்பாங்க. ஒருத்தர் 2 பேர் அரிதாக நடக்கும். இறப்புகள் இளமையில் இறக்கிறது ஒருத்தர் 2 பேர் அரிதாக நடக்கும். அது ஒரு காரணம் விபத்தா, ஒரு சாலை விபத்து, அது மாதிரி காரணங்கள்ல மின்சார விபத்து, இது மாதிரி விபத்தில் கொஞ்சம் இறப்புகள் நடக்கும். இதுதான் நான் கேள்விப்பட்டது, தெரிஞ்சது. ஆனால் இப்போ சூழ்நிலை அது மாதிரி இல்லை. நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் மாறிடுச்சு, கால சூழ்நிலை மாறிடுச்சு. உணவு பழக்க வழக்கம் மாறினால உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைச்சலாக போயிடுச்சு. 20 வயசு ஆனவனுக்கே இன்சுலின் போடுற அளவுக்கு சர்க்கரை வியாதி இருக்குது, நீரிழிவு நோய் இருக்குது. 15 வயசு 20 வயசுல ப்ரெஷர், ரத்த அழுத்தத்துக்கு மருந்து சாப்பிட்றவங்க இருக்காங்க. இது மாதிரி உணவே நெஞ்சா மாறி போச்சு, விஷமா போயிடுச்சு உணவு. அப்போ நம்மளுடைய உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு உடம்பு உடல் தவிர்த்து
உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை சுத்தமாக இழந்துட்டு இருக்கு இந்த இப்பயே அது மாதிரி இருக்கு. இன்னும் போக போக வந்து இன்னும் அதோட வந்து பாதிப்பு வந்து கடுமையாக தான் இருக்கும். ஏன்னா அது மாதிரி வந்து உணவு வகைகள் மாறிச்சு, எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு அப்படி சொல்லிட்டு துரித உணவகம் வந்து இது வந்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறனால உணவே விஷமாக மாறி போச்சு, நஞ்சாக மாறி போச்சு. அதனால் நம்ம கொஞ்சம் கவனமாக, நமக்கு வந்து நம்ம வந்து இந்த உயிருங்கிறது வந்து விலை மதிக்க முடியாத ஒன்று. பிறப்பும் இறப்பும் வந்து இயற்கையினுடைய கையில், பிறப்பும் இறக்கும் இயற்கையின் கையில். அந்த வாழ்நாளை அனுபவிக்கிறது நம்ம எப்படி அனுபவிக்கிறோங்கிறது தான் வந்து முக்கியம். அதனால் நம்ம வந்து விழிப்போடு இருந்திருக்கணும். இது மாதிரி இதுக்கு ஒரு முன் உதாரணம் ஒன்று இருக்குது, அதை நான் சொல்கிறேன். நான் வந்து எங்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த காவேரி கடைமடை பகுதி தான். நாங்கள் காவேரியில் வந்து கார்த்திகை மாதத்தில் முழுக்குன்னு ஒன்று வந்து ஒரு திருவிழா வரும். அதனால் இப்போலாம் வந்து அது மாதிரி யாரும் வந்து வர்றதில்லை, மக்கள்கிட்ட விழிப்புணர்வு. அதுக்கு அது இல்லாமல் இப்போ வந்து தொலைக்காட்சிகள் நிறையா வந்துடுச்சு, யூடியூப் சேனல் வந்துடுச்சு. பல தொலைக்காட்சிகள் ஆன்மீக நிகழ்ச்சியை வந்து நேரலை பண்ணுறாங்க, நேரலை நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அதனால் வந்து எல்லாருமே அந்த நிகழ்ச்சிக்கு இப்போ வந்து போகிறதில்ல. ஆனால் நான் சொல்கிற காலகட்டத்தில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்கள் வீட்டில் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஊரில் இருக்கவங்கெல்லாம் அப்படியே குடும்பமாக கிளம்பி போவாங்க. பெரியவங்கள்லாம் கிளம்பி போவாங்க, சைக்கிள் எடுத்துகிட்டு போவாங்க, பஸ்ஸில் போவாங்க. போகும்போது நானும் வந்து அடம்பிடிப்பேன் வீட்டில் போகணுன்னு. எங்கள் அப்பா ரொம்ப கடுமையாக இருப்பார், கண்டிப்பாக இருப்பார், அதெல்லாம் போகக்கூடாதுவார். என்ன அதுக்கு காரணம் வந்து அப்போ எனக்கு தெரியல. நான் ஒரு வயசு போன பிற்பாடு தான் அதை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளவு கூட்ட நெரிசல் இருக்கும், விழிப்புணர்வு இல்லாத காலம். அப்போ அவ்வளோ கூட்ட நெரிசல் இருக்கும். அப்பயே வந்து எங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்க வந்து அதில் வந்து நீ போகக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துருக்காங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து இந்த புரட்டாசி மாதம் அது வந்து காலநிலை மாறிய சூழ்நிலையில் வெப்பங்கள் வந்து அதிகமாக வந்து அளவுக்கு அதிகமான வெப்பம் இருந்திருக்கு. அப்போ வந்து வெப்பம் இருந்துச்சுன்னா அதுக்குள்ள தகுந்த உடல்நிலை எல்லாத்தையும் தாங்கக்கூடிய முழு உடல்நிலை உள்ளவங்க மட்டும் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தாங்கன்னா இந்த 5 பேர் இறப்பை கூட வந்து தடுத்துருக்கலாம். இதில் குறிப்பாக வந்து காக்கா வலிப்பு நோய் வர்றது அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு நோய் வந்து குணப்படுத்த முடியாத நோயாக இருக்குது. அந்த ஃபிட்ஸு இழுப்பு வருதுன்னு சொல்கிறாங்களா, அதை வந்து நாட்டுப்புறத்தில் காக்கா வலிப்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது மாதிரி வந்து சுளுக்கி இழுக்கும். அது மாதிரி அது தொடர் மருந்து மாத்திரை சாப்பிடணும். அது மாதிரி உள்ளவங்களே அந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்காங்கன்னா அது ரொம்ப மிகவும் வருந்தத்தக்கது. ஒரு வயசுக்கு அப்பாற்பட்டு உள்ளவங்களாம் அந்த நிகழ்ச்சியை வந்து தடுத்துருக்கலாம். கூட்டம் குறைச்சலாக இருக்குன்னு கூட போனவங்க அங்கே இருக்கிற கூட்டத்தை பார்த்துட்டு கூட அந்த கூட்டத்தை உள்ள நுழையாமல் இருந்திருக்கலாம். நானே நேற்று வந்து கொஞ்ச நாளும் நேரலையில் பார்த்தேன் அந்த நிகழ்ச்சியை. ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி, ஒரு நோயாளியை ஏற்றிட்டு போகிற ஆம்புலன்ஸ் வண்டி போகிறதுக்கு இடம் இல்லை. அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து குமிச்சிட்டாங்க. அதை சில இளைஞர்கள் வந்து ஸ்ட்ரெச்சரில் வச்சு தூக்கிட்டு போய் மருத்துவமனையில் வந்து சேர்த்தாங்க. அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து போதுமான, நான் வந்து நடுநிலையோடு சொல்கிறேன், போதுமான முன்னேற்பாடு செய்திருக்காங்க. அதில் வந்து ஒன்றும் வந்து இல்லை. இது வந்து ஒரு பெரிய 15 லட்சம் பேர் கூடதான் சொல்கிறாங்க. இந்த 15 லட்சம் பேர் கூடுறது வந்து நான் வந்து அந்த 5 உயிரிழப்புகளை வந்து நியாயப்படுத்தி பேசல. தயவுசெய்து இந்த மாதிரி யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க. ஆனால் அந்த 15 லட்சம் பேர் கூடும்போது இது மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியாத ஆகிடும். என்ன கேட்டிங்கன்னா, சுவாசம் அந்த காற்று வெயில் தாங்காமல் சில பேர் வந்து மயக்கம் போட்டிருக்காங்க. சுவாசிக்கிறதுக்கு காற்று பற்றாமல் சில பேர் வந்து மயக்கம் போட்டிருக்காங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு நெரிசல். அந்த நெரிசலை வந்து இதை வந்து நியாயப்படுத்தலாம் நான் நினைக்கல. ஒரு தவற முன்னாடி இது மாதிரி இது மாதிரி கூட்டம் கூடாத இடத்துலயே பல சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. அதெல்லாம் சொல்லி இது நடந்தது நியாயம்னு நான் வந்து நியாயப்படுத்த நினைக்கல. இருந்தாலும் உயிரிழப்புகள் தவிர்த்திருக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அது அரசாங்கத்தால் மட்டுமே முடியும்னா அரசாங்கத்தால் மட்டுமே முடியாது. நமக்கும் வந்து சுய கட்டுப்பாடு இருக்கணும். இவ்வளவு பேர் வந்து ஒரு நிகழ்ச்சி தான், அரிய நிகழ்ச்சி தான், உலக சாதனை தான். அதுக்காக உலக சாதனைக்காக போய் நம்ம பார்க்குறோம் சொல்லி உயிரை விட்டுற முடியுமா? இல்லை வந்து வராதவங்களை வந்து அரசாங்கம் வரான்னு சொல்ல முடியுமா? நம்ம ஒரு குறுகிய இடத்துல கூடும் போது அங்கே போய் பார்க்குறோம். அந்த உடல் தகுதியான உள்ளவங்க மட்டும் அந்த இடத்துக்கு உள்ள போகணும், பாக்கி பேர் உள்ளே போகாமல் இருந்திருக்கலாம்ங்களா? நம்ம வந்து குடிநீரை கையோட கொண்டு போயிருக்கணும். எனக்கு நிகழ்ச்சி நான் வந்து தொலைக்காட்சியில் அதிகமாக வந்து பார்க்கறது இல்லை. சில குறிப்பிட்ட முக்கிய செய்திகள் மட்டும் பார்ப்பேன். ஏன்னா அது மாதிரி தரமான நிகழ்ச்சிகள் வந்து தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பாத காரணத்தினால அந்த நிகழ்ச்சிகளெல்லாம் பார்க்கறது இல்லை. அப்போ வந்து இதை வந்து அதிகமாக விளம்பரப்படுத்தினவங்க, இதை வந்து நிகழ்ச்சியை பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்தினவங்க அதுக்கு உள்ள அறிவிப்பு வந்து முறையாக கொடுத்தாங்களா அப்படின்னு வந்து தெரியல. அறிவிப்பு அப்படி வந்த மாதிரி பெருசாக அறிவிப்பு வந்த மாதிரி தெரியல.
வானிலை மையம் வந்து ஏதாவது தினம் அறிவிச்சிட்டு இருக்காங்க, இவ்வளோ வெயில் இருக்கும், வெளியில் கிளம்பாதீங்க போகாதீங்கன்னு சாதாரணமாக அறிவிப்புகள் வரும், கொடநாளில் வரும். இவ்வளோ வெயில் 2 °C வெயில் இருக்க போது யாரும் வராதிங்கன்னு. ஆனால் நேற்று நடந்தது வந்து 44 °C வெப்பநிலை வந்து இருந்ததாக வந்து சொல்கிறாங்க. இந்த 44 டிகிரிலாம் வந்து தாங்க முடியாத, அது ஒரு நல்ல உடல் முழு ஆரோக்கியத்தில் உள்ளவங்களுக்கு கூட அந்த 44 டிகிரி வெயிலுங்கிறது தாங்காது. அப்படி அதனால தான் ஒரு பாதிப்பு, பெரிய பாதிப்பு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பாதிப்பு சிறிய அளவு தான் இருந்திருக்கு இந்த பாதிப்பு. ஏன்னா ஒரு 15 லட்சம் பேர் கூடின இடங்கிறது வந்து அதை நினச்சி பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப வந்து அச்சமாக இருக்குது சரிங்களா. அதனால் வந்து நம்ம தான் சில இதை வந்து தவிர்த்துக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்க, இதுலேருந்து அந்த துறையிலேருந்து வந்து சொல்கிறாங்க, இராணுவத்துறையிலேருந்து அறிக்கை கொடுத்ததா சொல்கிறாங்க. கண்ணாடி போட்டுட்டு வாங்க, தொப்பி போட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிற, தொப்பி போட்டுவாங்க, தண்ணீர் பாட்டில் எடுத்துடுவாங்க, கண்ணாடி போட்டுவாங்க அப்படின்னு சொன்னதாக சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த நேரத்தை மாற்றிருக்கலாம், போயிருக்கலாம், வரலான்னு, அதாவது அவங்கவுங்க நினச்சதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது நடக்கிறது வந்து வானத்தில் நடக்கிற சாகச நிகழ்ச்சி. அதில் வந்து விமானப்படை வந்து எப்படி எந்த நேரத்தில் அந்த நிகழ்ச்சியை வைக்கணும், எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். எப்போ வெயில் வந்து கடுமையாக வெப்பம் ஆரம்பிக்கணும்னு கேட்டிங்கன்னா 10 மணிக்கு வந்து சாதாரணமாக வெப்பம் வந்து 11 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். அந்த வெப்பம் அப்படியே இருக்க என் அனுபவத்தை சொல்கிறேன், அப்படியே உச்சம் தொட்டுட்டு போகும். 12:30 மணி 1 மணிக்கு உச்சத்தை தொட்டுடும். அதோட தாக்கம் வந்து 4 மணி வரைக்கும் குறையாதுங்க. நான் அனுபவத்தில் சொல்கிறேன், 4 மணி வரைக்கும் அந்த வெயிலோட தாக்கம் குறையாது. 4 மணிக்கு மேலே தான் அந்த வெப்பத்தோட தாக்கமே வந்து குறையும். அது மாதிரி இருக்கும்போது உடல்நிலை பாதிப்பு உள்ளவங்க அவங்க வந்து போயிருக்க வேணாங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா வந்து வீட்டில் உட்காந்து தொலைக்காட்சியில் நேரலை, எல்லா தொலைக்காட்சியில் நேரலை பண்ணுறாங்க, அந்த நேரலையிலே பார்த்துருக்கலாம். ஒரு உலக அதிசயமாக இருந்தாலும் வந்து நம்ம உயிரை இழந்துட்டு போய் அந்த ஒரு நிகழ்ச்சியை பார்க்கணுங்கிற அவசியம் வந்து இல்லை. மிக வருந்தத்தக்க நிகழ்ச்சி இது. ஆனால் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, அரசாங்கத்தை நோக்கி கையில் நீட்டுறாங்க. அரசாங்கம் இதுக்கு வந்து போதுமான ஏற்பாடு பண்ணல அப்படின்ட்டு. இது முழுசு கட்டுப்பாடு வந்து இராணுவத்துறையிலேருந்து அந்த விமானப்படை இதில் வந்து சொல்லியிருக்காங்க. 2 நாள் கூட்டம் போட்டிருக்காங்க. அது தலைமைச் செயலாளர் தலைமையில் குழு போட்டிருக்காங்க. என்னென்ன முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கேட்ட ஏற்பாடு எல்லாமே வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து செய்து கொடுத்துருக்கு. அவங்க எவ்வளவு தண்ணி மருத்துவர்கள் கேட்டாங்க, எத்தனை கேட்டாங்க, 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை கேட்டாங்களாம். இவங்க 8000 படுக்கைகள் வந்து வாண்டடாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்த சுற்றி வந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே ராஜீவ்காந்தி மருத்துவமனை இருக்குது, ஓமந்தூர் அரசு சிறப்பு மருத்துவமனை இருக்குது, ராயப்பேட்டை மருத்துவமனை இருக்குது. இது பக்கத்தில் நிறையா வந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் இருக்குது. அது இல்லாமல் வந்து நிவாரண முகாம் நிறையா வந்து அமைச்சிருக்காங்க. அந்த இராணுவத்துறையிலேருந்து 100 இது கிட்டத்தட்ட வந்து அமைச்சிருக்காங்க. அது இல்லாமல் தமிழ்நாடு அரசாங்கம் மாநகராட்சி மூலமா அமைச்சிருக்காங்க. ஏகப்பட்ட மருத்துவர்கள் அங்கே இருந்திருக்காங்க. இருந்தாலும் வந்து அதில் போய் வந்து பண்ணிக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு கட்டுக்கடங்காத கூட்டமாக போனதுனால இந்த ஒரு சிறிய அசம்பாவிதம் நடந்திருக்கு. நம்ம வேணா வந்து சொல்லலாம், மாமாங்கத்தில் வந்து எப்படி செத்தாங்க அப்படின்னு, அதை நம்ம விரும்பல. இந்த நேரத்தில் தூத்துக்குடியில் உரிமைக்காக போராடினவங்களை வந்து எப்படி சுட்டு கொன்னாங்க. இது வந்து இயற்கையாக வந்து உடல்நலக் குறைவு வந்து இறந்துருக்காங்க. அவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து அறிக்கை விடுறாங்க பெருசா. இருந்தாலும் இந்த துக்க நிகழ்வுகள் வந்து நம்ம சுட்டி காட்டக்கூடாது. இருந்தாலும் அவங்க பொங்குறத பார்த்தோம்னா நமக்கு எல்லாம் சுட்டி காட்டாமல் இருக்க முடியல. இது மாதிரி அடுக்கடுக்கா நிறைய சொல்லலாம். எவ்வளோ துப்பாக்கி சூடு தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, எதுக்காக நடந்துச்சு, இப்போ வந்து எவ்வளவு வந்து ஒரு நெரிசல், ஒரு சாமியார் கூட்டத்தில் மிதிப்பட்டு வடநாட்டில் சாமியார் கூட்டத்தில் மிதிப்பட்டு செத்தவங்கலாம் எப்படி, இதெல்லாம் கூட நம்ம வந்து கணக்கு சொல்றதுன்னா. ஆனால் நம்ம அதெல்லாம் வந்து நான் வந்து சொல்ல விரும்பலை. இதே வந்து ஒரு அரசியல் கட்சி மாநாடு நடத்தும் போது, கூட்டம் போடும்போது நீங்கள் என்னென்ன ஏற்பாடு பண்ணுறீங்க, நாங்கள் ஆய்வு பண்ணி தான் பர்மிஷன் கொடுக்கணும்னா அதுக்கு வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. ஆகா பார்த்தீங்களா, எதிர்கட்சி ஒழிக்கிறதுக்கு வந்து நிற்கிறாங்க திமுக அரசாங்கங்கிறாங்க. இது மாதிரி அசம்பாவிதம் நடக்கும் போது இது மாதிரி விமர்சனம் பண்ணுறாங்க, நீங்கள் போதுமான ஏற்பாடு பண்ணல அப்படிங்கிறாங்க. இது மாதிரி தான் நினச்சி ஏதாவது பேசுவாங்க. குற்றங்குறைகள் இல்லாமல் நடத்த முடியுமான்னா, குற்றங்குறைகள் இல்லாமல் வந்து அரசாங்கம் எல்லாத்தையும் பார்க்க முடியாது. நமக்கும் விழிப்புணர்வு இருக்கணும், நம்மளும் விழிப்புணர்வோடு இருக்கணும். இது மாதிரி அசம்பாவிதங்கள் மீண்டும் ஒரு தடவை நடக்காமல் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அரசாங்கமும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். மீண்டும் அந்த இறந்தவரின் குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.